இலான் மஸ்க் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர்கிட்ட இதோ பாருங்கள், உலகத்துக்கே பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட்லாம் யாருமே கிடையாது, உங்கள் இடத்துல நீங்கள் இருந்துக்கோங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்கணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு. இலான் மஸ்க் வந்து ஒரு அரகண்டான பில்லியனர், அவர் வந்துட்டு ஒரு பேசிக் டீசன்சி கூட இல்லாத மனிதர் அப்படின்னு அவர் திட்டியிருக்காரு. இலான் மஸ்கை ஜெயிலில் பிடிச்சி போடணும் அப்படின்னு அவங்களும் அக்யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னதான் நடக்குது? ரெண்டு பேருக்கும் ஒரு ஆஸ்திரேலியன் ஃபெடரல் கோர்ட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் போய்கிட்டு இருக்கு. என்ன காரணம்? மொத்தத்தையும் நெட்டில் இருந்து, அதை எக்ஸில் எடுத்துருங்க, ஏன்னா மற்ற சோஷியல் மீடியாலாம் எடுத்துட்டாங்களேன்னு. ஆனால் இலான் மஸ்க் விடாப்பிடியா இல்லை அது வணக்கம். இஸ்ரேல் ஜபசிங். இலான் மஸ்க் டெஸ்லா கம்பெனியோடைய ஓனர், ட்விட்டர் முன்னாளில் ட்விட்டர் இப்போ எக்ஸ், ஸோ எக்ஸோடைய ஓனர், ஸ்பேஸ் எக்ஸோடைய ஓனர், ஒரு பில்லியனர். அவருக்கும் ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட், ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டருக்கும் ஒரு போர் மாதிரி கொஞ்ச நாளாக போய்கிட்டு இருக்கு. இலான் மஸ்க் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர்கிட்ட இதோ பாருங்கள், உலகத்துக்கே பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட்லாம் யாருமே கிடையாது, உங்கள் இடத்துல நீங்கள் இருந்துக்கோங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்கணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு. ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் ஆந்தனி ஆல்பனீஸ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இலான் மஸ்க் வந்து ஒரு அரகண்டான பில்லியனர், அவர் வந்துட்டு ஒரு பேசிக் டீசன்சி கூட இல்லாத மனிதர் அப்படின்னு அவர் திட்டியிருக்காரு. ரெண்டு பேரும் சொல்லப்போனால் அங்கே உள்ள ஒரு செனட் மெம்பர் நேற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதோ பாருங்கள், இலான் மஸ்கை ஜெயிலில் பிடிச்சி போடணும் அப்படின்னு அவங்களும் அக்யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னதான் நடக்குது? ரெண்டு பேருக்கும் ஒரு ஆஸ்திரேலியன் ஃபெடரல் கோர்ட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் போய்கிட்டு இருக்கு. என்ன காரணம்? ஏப்ரல் 15 கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவில் சிட்னின்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ சிட்னியில் ஒரு சர்ச்சில் அந்த மாஸ் போய்கிட்டு இருந்திருக்கு. அப்போது அங்கே உள்ள பிஷப் இமானுவல்ன்றவர் அவர் வந்துட்டு இந்த மாஸை நடத்திக்கிட்டு இருந்திருக்காரு. இதெல்லாம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கோவிடுக்கு அப்புறமே நிறைய சர்ச்சில் லைவ் ஸ்ட்ரீமும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ப்ராக்டிஸ் இப்பயும் கண்டினியூ ஆகுது. ஸோ லைவ் ஸ்ட்ரீம் நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. ஸோ நிறைய பேர் நெட்லேயும் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, நிறைய பேர் சர்ச்சுக்கு வர முடியாதவர்கள். இந்த சூழலில் 16 வயது நிரம்பிய ஒரு வேற்று மதத்தை சேர்ந்த ஒரு பையன், அந்த பையன் வந்துட்டு திடீர்னு வந்து கத்தியில் குத்துறான். யாரை? பிஷப் இமானுவலை, கூட இருந்த இன்னொரு ஃபாதரையும் குத்துறான். அவங்க ரெண்டு பேரும் இறக்கலை, ஆனால் கத்தியால் குத்தப்படுகிறார்கள். உடனடியாக அந்த சர்ச்சில் உட்காந்துக்கிட்டு இருந்த ஃபாலோவர்ஸ், அதாவது கிறிஸ்டியன்ஸ் அங்கே இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் சேர்ந்து இந்த பையனை எப்படியோ பிடிச்சி அமுக்கிடுறாங்க, போலீஸ் வந்துடுறாங்க. இந்த சூழலில் இது லைவ் ஸ்ட்ரீம் ஆனது தான் பெரிய இதாகிடுச்சு. என்னென்னா பல இடத்துலேருந்து உடனடியாக அந்த சர்ச்சை நோக்கி வராங்க நிறைய மக்கள். யார்? கிறிஸ்தவ மக்களாக தான் இருக்கணும். வந்து எப்படியாவது அந்த பையனை கொன்றணும் அப்படின்னு பார்க்குறாங்க. இது வந்து ஒரு ரிலீஜியஸ் இது மாதிரி, ஏன்னா அந்த பையன் வேறு மதத்தை சார்ந்தவன். ஸோ இது வந்து அவங்க வராங்க, பக்கத்து வீடுகளெல்லாம் அடித்து நொறுக்கிறார், ஏன்னா ஏதாவது வெப்பன்ஸ் கிடைக்கணும்னு. ஸோ அருகாமையில் உள்ள வீடுகளெல்லாம் தாக்கப்படுகின்றன. அதற்கப்புறம் போலீஸை ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்கிறாங்க. போலீஸ் ஏன்னா போலீஸ் எப்படி அவனை பிடிச்சிட்டு அவனை கோர்ட்டுக்கு தானே கூட்டு போனோம், ஜெயிலுக்கு கூட்டு போயிட்டு அப்புறம் கோர்ட்டுக்கு கூட்டு போனோம். ஸோ போலீஸ் அவனை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 50க்கும் மேற்பட்ட போலீஸார் தாக்கப்படுகின்றனர். அதற்கப்புறம் 100க்கும் மேற்பட்ட போலீஸ் வெஹிக்கிள்ஸ்லாம் அடித்து நொறுக்கப்படுகின்றன. எல்லோரும் பண்ணுறது யாருன்னா கிறிஸ்தவ மக்கள், சரிங்களா? ஸோ இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை வந்துட்டு இது எல்லாமே ஒரு மூன்றாவது மதம், இந்த ரெண்டு மதத்தையும் சேராத மூன்றாவது மதத்துக்கு ஒரு அசோசியேஷன் இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க இந்த வீடியோ, இது லைவ் ஸ்ட்ரீம் தானே ஆயிருக்கு, இந்த வீடியோவை நிறைய சோஷியல் மீடியாவில் போடுறாங்க. மூன்றாவது மதத்தோடைய ஒரு அசோசியேஷன், ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர்கள் தான். ஸோ அந்த வீடியோ பார்த்திங்கன்னா எக்ஸு, முன்னாளில் ட்விட்டர் இப்போ எக்ஸு, அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் இப்போ மெட்டான்றோம். ஸோ இந்த மாதிரி நிறைய சோஷியல் மீடியாவில் போடுறாங்க. இது போட்ட உடனே இந்த ரயாட்லாம் பார்த்திங்கன்னா அதை வெளியில் ஒரு கலவரமே வெடிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு மதத்துக்கும் இன்னொரு மதத்துக்கும் பாதகம், பிரச்சனை வரலாம், ரயாட் ஆகலாம் அப்படின்னு ஆஸ்திரேலியாவுடைய சேஃப்டி கமிஷனர் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆர்டர் இமீடியட்டாக போடுறாங்க. ஆஸ்திரேலியன் ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட் பிரகாரம் இதை உடனடியாக நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ஏன்னா இது வந்து லெவல் 1 ரொம்ப இது அப்படின்ட்டு இந்த சோஷியல் மீடியா, ஏன்னா இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி இதாகும், மத வெறியை தூண்டும், அடுத்தவங்க மேலே ஹேட்ரடை பரப்போம், அதனால் அதை உடனடியாக எடுத்துருங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஃபேஸ்புக்கோடைய மெட்டா எடுத்துடுறாங்க, மற்றவங்க எல்லாமே எடுத்துடுறாங்க. ஆனால் எக்ஸ் மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் எடுக்க முடியாது, இது வந்து ஃப்ரீ ஸ்பீச்,
ஒருத்தருடைய ஸ்பீச்சு அவங்க போட்டிருக்காங்க, அதெல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 24 மணி நேரத்துக்குள்ளே எடுக்கணுன்றத இன்ன வரைக்கும் எடுக்கலை. இதுதான் இவர்களுக்குள்ள பிரச்சனை. உடனடியாக ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் தான் என்ன இப்படி அரகண்ட் பில்லியனர் இவர், கொஞ்சம் ஒரு பேசிக் டீசன்சி. ஏன்னா இலான் மஸ்க் என்ன சொல்கிறாரு, இது ஃப்ரீ ஸ்பீச்சு, நீங்கள் என்ன அந்த சேஃப்டி கமிஷனர் கிடையாது, அவங்க வந்துட்டு சென்சர்ஷிப் கமிஷனர், ஆஸ்திரேலியாவுடைய சென்சர்ஷிப் அவங்க தான் ஃப்ரீ ஸ்பீச்சை சென்சர் பண்ணுறாங்கன்னு. அதற்கு ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் ஆந்தனி அல்பனீஸ் என்ன சொல்கிறாருன்னா, இதில் வந்து நாங்கள் சென்சர் பண்ணுறதை பற்றி ஒரு விஷயமும் இல்லை, ஒரு பேசிக் டீசன்சி, ஒரு மதத்துக்கும் இன்னொரு மதத்துக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு, இது சென்சர்ஷிப்புக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. கோர்ட்டில் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவுடைய ஃபெடரல் கோர்ட்டில் இந்த கேஸ் போகுது. ஆஸ்திரேலியாவுடைய ஃபெடரல் கோர்ட் உடனடியாக சொல்கிறாங்க, உடனடியாக இந்த கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணுங்கன்னு. இலான் மஸ்கோடைய ஃபஸ்ட்லேருந்தே அவருடைய ஆர்குமெண்ட் என்னென்னா, இதை பாருங்கள், வேணும்னா ஆஸ்திரேலியாவுக்கு பிளாக் பண்ணலாம், அதுக்கு தான் உங்களுக்கு பவர் இருக்குது. அப்போ தான் அதை வச்சு தான் இவர் சொல்கிறாரு, உலகம் முழுக்க ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டருக்கு பவர் கிடையாதுன்னு. ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டோடைய வாதம் என்ன, இதை பாருங்கள், நீங்கள் ஒருவேளை நீங்கள் பிளாக் பண்ணலை, ஓவராலாக மொத்த நெட்லேருந்தும் அதை எடுக்கலைன்னா, இப்போ தான் விபிஎன் நெட்வொர்க்குன்னு ஒன்று இருக்குது, யாருனாலும் ஆஸ்திரேலியா இருக்கிற மக்கள் கூட ஈஸியாக அதை எடுத்துருவாங்க விபிஎன் மூலமாக. ஸோ வெறும் ஆஸ்திரேலியாவுக்கு மட்டும் நீங்கள் பிளாக் பண்ணுறது பிரயோஜனம் இல்லை, மொத்தத்தையும் நெட்லேருந்து, அதை எக்ஸிலேருந்தே எடுத்துருங்க, ஏன்னா மற்ற சோஷியல் மீடியாலாம் எடுத்துட்டாங்களேன்னு. ஆனால் இலான் மஸ்க்கு விடாப்பிடியாக இல்லை அது ஃப்ரீ ஸ்பீச்சுக்கு அகேன்ஸ்ட்டு, நானும் அப்படிலாம் பண்ண முடியாது, எல்லாருக்கும் எல்லா மக்களுக்கும் ஃப்ரீ ஸ்பீச் ஒன்று, அதாவது நம்ம இதில் பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 19(1)A இருக்கும், ஃபண்டமெண்டல் ரைட், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஸோ அதை நான் கர்டைல் பண்ண முடியாது அப்படின்னு அவர் ஒரு ஹை மாரல் ஸ்டாண்ட் எடுக்கிறார். அதாவது நான் வந்து உலக அளவில் இது பண்ணுறேன்னு. இப்போ ஆஸ்திரேலியாவுடைய பிரைம் மினிஸ்டர், அவருடைய மொத்த நாட்டு மக்களே பார்த்திங்கன்னா 2.6 crore மக்கள். இலான் மஸ்கோடைய ஃபாலோவர்ஸ், வெறும் இந்த எக்ஸில் மட்டும் ஃபாலோவர்ஸ் பார்த்திங்கன்னா 18.1 கோடி. ஸோ அவருக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஃபாலோவர்ஸு. ஸோ எக்ஸே வந்துட்டு ஆஸ்திரேலியாவை தான் எக்ஸ் இதில் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா மேலே நிறையா அவங்க பிரைம் மினிஸ்டர் மேலேயோ அந்த கவர்மெண்ட் மற்ற மினிஸ்டர்ஸ் மேலேயோ அங்கே நிறையா ஹேட்ரட், அவங்களுக்கு எதிராக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, இதில் யார் பண்ணது சரி, யார் பண்ணது தவறு? முதலாவது ஃபஸ்ட்டு அந்த பிஷப் இமானுவல், அவர் உடனடியாக ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிறாங்க. அந்த கூட இருந்த ப்ரீஸ்ட்டும் 2 பேரும் உயிர் தப்பிட்டாங்க, ஒன்றும் அதாவது உயிர் இழக்கவில்லை. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, என்னை கத்தியால் குத்தினார அவரை நான் மன்னித்து விடுகிறேன் அப்படின்றார். ஸோ பார்த்த உடனே பரவாயில்லையே, நல்ல சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஏன்னா தப்பு பண்ண அதை வந்து அதுக்காக ஜுடிஷியரி அதை சொல்ல முடியாது. ஸோ அது கேஸ் போய்கிட்டு இருக்கு, அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இன்னும் ஒரு 6 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆஸ்திரேலியன் போலீஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்விஃப்டாகவே ஆக்ஷன்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஆஸ்திரேலியாவில் ஃபெடரல் கோர்ட்டில், அதாவது அவங்க சுப்ரீம் கோர்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அங்கே தான் இப்போது எக்ஸ் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பாருங்கங்க, நாங்கள் ஓவரால், ஏன்னா ஆஸ்திரேலியாவுடைய ஃபெடரல் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ஜட்ஜு இப்போத்துக்கு டெம்பரரியாக அதை பிளாக் பண்ணிடுங்க, ரிமூவ் பண்ணிடுங்க, ஒன்ஸ் இந்த கேஸ் முடிகிற வரைக்கும். ஏன்னா கவர்மெண்ட்டோடைய லாயர் என்ன சொல்கிறாரு, இது வந்துட்டு 2 கம்யூனிட்டி ரிலிஜனுக்கு மத்தியில் பிரச்சனை வரக்கூடும், ரயாட் வரக்கூடும், அதனால் அதை ரிமூவ் பண்ணிருங்கன்னு. இதை வச்சிருக்கிறது யார், 3வது மதத்தை ஒருடைய அசோசியேஷன், ஸோ சம்மந்தம் இல்லாதவங்க. ஸோ இது எல்லாம் இப்போத்துக்கு வைங்க, இந்த கோர்ட் தீர்ப்பு வர வரைக்கும்னு. ஆனால் எக்ஸோடைய லாயர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லை நான் முதல்ல அங்கே ஹெட் குவார்ட்டரில் கேட்கணுன்னு. இலான் மஸ்க் இன்ன வரைக்கும் முடியாதுன்னு தான் சொல்கிறாரு. ஆஸ்திரேலியாவுக்கு இப்போ பிளாக் பண்ணிட்டாங்க, ஆனால் உலகம் முழுவதும் பார்க்கக்கூடும், ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்களும் விபிஎன் மூலமாக பார்க்கக்கூடும். ஸோ இவங்களுடைய ஆர்குமெண்ட் என்னென்னா, நீங்கள் வேணும்னா, ஆஸ்திரேலியா வேணும்னா ஒவ்வொரு நாடாக போயிட்டு அங்கங்கே லீகல் ப்ராசஸை ஃபாலோ பண்ணுங்கள். அந்தந்த இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்தியா வந்து இந்தியாவில் கோர்ட்டில் போயிட்டு அங்கே இந்தியாவில் பிளாக் பண்ணணுன்னா, இங்கிலாண்டில் போய் பிளாக் பண்ணணுன்னா இங்கிலாண்டில் ஒரு கேஸை ஃபைல் பண்ணுங்கள். ஸோ ப்ராக்டிக்கலாக அது இம்பாசிபிள். ஸோ இதுதான் இலான் மஸ்கோடைய ஸ்டாண்டு. ஸோ இப்போது வரை இன்னும் அதை ரிமூவ் பண்ணலை. இலான் மஸ்க் பண்ணுவது சரியாக தவறா? இலான் மஸ்க்கு இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லியிருக்காரு. இதை பாருங்கங்க, இந்த பிஷப் குத்துனது தானே இந்த இது, அந்த பிஷப் குத்துனது, அந்த பிஷப்பே வந்துட்டு ஃப்ரீ ஸ்பீச் இருக்கட்டும், அதனால் அந்த வீடியோ எடுக்க வேணான்னு சொல்லியிருக்காருன்னு. ஸோ பிஷப் இமானுவல் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் ஏற்கனவே மன்னிச்சிட்டேன்னு சொன்னார், ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் நேற்றோ முன்தினமோ இன்னும் ஒரு ஆடியோ மெசேஜில் இல்லை அந்த வீடியோலாம் எடுக்கக்கூடாது, இது ஏன்னா ஃப்ரீ ஸ்பீச் வந்துட்டு கடவுள் கொடுத்த ஒரு விஷயம் அப்படின்றார். இது வந்து என்னை பொறுத்தவரை அந்த பிஷப் இமானுவல் வந்துட்டு அவரும் இந்த ஹேட்டடாக ஸ்ப்ரெட் பண்ணுறாருன்னு தோணுது. ஏன்னா
ஃப்ரீ ஸ்பீச் வந்துட்டு கம்யூனல் ஹார்மோனியை டிஸ்டர்ப் பண்ணுறது எந்த ஒரு பிஷப்பும் அதுக்கு என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஸோ அவரை பொறுத்தவரை ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு வஞ்சம் இருக்கிறது. அதனால தான் சும்மா கட்டி ஃப்ரீ ஸ்பீச்சுன்னு சொல்லிட்டு அது இருக்கட்டும், அந்த வீடியோ இருக்கட்டும், அது இருக்கணுன்றது அது தவறுன்னு தான் என்னுடைய வியூ. அடுத்தது ஈலான் மஸ்க் ஓவராலாக ஒரு மாரல் ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. அதாவது உலகத்தில் எல்லா இடத்துலையும் ஃப்ரீ ஸ்பீச் இருக்கணும்னு. நல்ல விஷயம்தான், உலகம் முழுவதும் அது ஃபாலோ பண்ணால். போன ஏப்ரல், அதாவது இப்போ 24 ஏப்ரல் ஃப்ரீ ஸ்பீச்சுக்காக வாதாடுகிற நம்மளுடைய இலான் மஸ்க் போன ஏப்ரல் பார்த்தீங்கன்னா ஒரு பிபிசி இன்டர்வியூவில் கேட்குறாங்க, என்னங்க இந்தியாவில் ஏகப்பட்டதை ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே, ஆப்போசிஷன் அவங்க கவர்மெண்ட் சொல்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, ஃப்ரீ ஸ்பீச் இல்லையான்னு. உடனே இலான் மஸ்கோடைய பதில் என்ன தெரியுமா? ஏங்க என்னுடைய ட்விட்டர் எம்ப்ளாயீஸ் இல்லை எக்ஸ் எம்ப்ளாயீஸ் அவங்கெல்லாம் ஜெயிலுக்கு போகணுமா, அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு இலான் மஸ்க். ஸோ ஃப்ரீ ஸ்பீச் நீங்கள் ஒரு ஹை மாரல் ஸ்டாண்ட் எடுக்கிறீங்கன்னா எல்லா இடத்துக்கும் தானே எடுக்கணும். ஆனால் அவரை பொறுத்தவரை வெள்ளையாக இருக்காங்களே, அதாவது நீங்களும் நானும் இல்லை, வெள்ளையாக இருக்காங்களே அவங்களும் பயங்கர அறிவாளிகள். யுனைடெட் ஏர்லைன்ஸும் போயிங்கும் பார்த்திங்கன்னா அதாவது வெறும் ஒயிட் பீப்புளில் பிளாக் பீப்புள் எல்லாருமே, ஏஷியன்ஸ், நம்மெல்லாம் பிளாக்கும் இல்லை ஒயிட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே யாருனாலும் பைலட்டாக ஒரு இன்க்ளூசிவாக கொண்டு போகணுன்ட்டு பைலட்டாக அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு முடிவெடுத்தார்கள். உடனடியாக இலான் மஸ்கோடைய ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, இந்த மாதிரி ஒயிட் பீப்புளை தவிர மற்றவங்களெல்லாம் பைலட்டாக போட்டால் பேசஞ்சருக்கு சேஃப்டி கிடையாது. பேசிக்காக என்ன சொல்கிறாருன்னா, மற்றவங்களாம் முட்டாள், வெள்ளைக்காரன் மட்டும்தான் அறிவாளின்னு. அதாவது இது ஒரு கிளியர் கட் ரேஷியல் பயஸ். இதை உடனடியாக அமெரிக்காவிலேயே நிறைய இந்த சிவில் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் அவருக்கு எதிராக கண்டனம் தெரிவித்தார்கள். ஆனால் அவரை பொறுத்தவரை உடனடியாக ஒரு கிராஃப், அதாவது ஒரு கம்பேரிசனே இல்லாமல் வெள்ளைக்காரன் தான் அறிவாளி அப்படின்னு. இன்னொன்று, அவர் ஒரு ரைட் விங் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னா அதாவது கிறிஸ்தவ மதம் தான் எல்லாத்தையும் இதுன்ற மாதிரி. ஸோ எல்லாமே கிறிஸ்தவ மதம்ன்றதோட கிறிஸ்தவ மதம், வெள்ளை இனம், ஸோ இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறவர் ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் கேட்குற ஒரு நியாயமான விஷயம். கம்யூனல் ரயட் வரக்கூடாதுன்றதுக்காக பண்ணுறதுக்கு இல்லை ஃப்ரீ ஸ்பீச்சுன்னு சொல்கிறது ரொம்ப தவறான விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இவர் இமிக்ரெண்ட்ஸ்க்கு எதிராக பயங்கரமாக இது பண்ணுவார். அதை தப்பான டேட்டாவெல்லாம் வச்சு ஒரு எக்ஸில் ட்வீட் பண்ணுவார், இல்லை வேறு யாராவது ட்வீட் பண்ணால் இவர் ரீட்வீட் பண்ணிடுவார். அப்போ ஏகப்பட்ட பேருக்கு இவர் ரீட்வீட் பண்ணால் இவருக்கு நிறைய ஃபாலோவர்ஸில். ஸோ தவறான அந்த ரேஷியல் இது இமிக்ரேஷனுக்கு எதிராக இவரே ஒரு இமிக்ரெண்ட் தான். சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து இவர் வேலை தேடி ஃபஸ்ட்டு படிப்புக்காக கனடா வராரு, அதுக்கப்புறம் யூஎஸில் போய் செட்டில் ஆகிறாரு, அப்புறம் சிட்டிசனை ஆயிடுறாரு. ஸோ நிறைய பேருக்கு சொல்லுவீங்க, இல்லை அவர் இல்லீகல் இமிக்ரெண்ட்டுக்கு தானே எதிராக சொல்கிறாரு, இவர் லீகலாக இப்போ தான் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டாரான்னு. ஆனால் அவர் ஷேர் பண்ணுற டேட்டாவெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதோ பாருங்கள், இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸை எதற்காக, டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு ஃபியூச்சர் ஓட்டர்ஸை, அதனால தான் ஜோ பைடன் சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்வாங்க. ஆனால் இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸால் ஓட்டே போட முடியாதுங்க. அப்புறம் எப்படி ஜோ பைடனுக்கு ஓட்டு போட முடியும், டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு ஓட்டு போட முடியும்? ஸோ இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூசிங் ஸ்டேட்மெண்ட்ஸு, பேசிக் ஃபேக்ட்ஸே இல்லாமல் இவர் பாட்டுக்கு ஒரு ட்வீட் பண்ணிடுவார். அதுவும் உண்மை என்று இவருடைய மெஜாரிட்டி ஆஃப் தி ஃபாலோவர்ஸ் நம்புகிறாங்க. அதனால் ஒரு ஹேட்ரடே பரவுது. ஒரு ரிலிஜனை டார்கெட் பண்ணுவார், அப்புறம் வெள்ளை மக்களை தவிர மற்றவங்கெல்லாம் முட்டாள்ன்ற மாதிரி ஒரு சில டேட்டாவை இது பண்ணிக்கிட்டு இருப்பார். ஸோ இந்த இஷ்யூ, அதாவது இந்த ஆஸ்திரேலியா இஷ்யூவை பொறுத்தவரை ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் சொல்கிறது அவங்க சரியான ஸ்டாண்டு தான் எடுக்கிறாங்க. இது மூலம் அவங்க ஒன்றும் சென்சர்ஷிப்னு சொல்லலை, அந்த வீடியோஸ் ஒரு ஹேட்ரடை பரப்பும், ரயாட்டுக்கு வழிவகுக்கும். ஏற்கனவே ரயாட் நடந்திருக்கு, ஸோ அதை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை விட்டு இவர் பாட்டுக்கு இல்லை உலக அளவில் ஃப்ரீ ஸ்பீச் அப்படின்னு அவரே அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. ஆனால் அவர் சொல்கிறது என்னை பொறுத்தவரை ரொம்ப தவறான விஷயம்தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? இலான் மஸ்க் செய்வது சரின்னு நினைக்கிறீங்களா? அதையும் கமெண்ட்டில் போடுங்க. இல்லை அவர் பண்ணுறது தவறுன்னு நினச்சிங்கனாலும் அதையும் கமெண்ட்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.